எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஈஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன். பார்த்தீங்களா, ஓட்டு போட்டு வந்துட்டேன். ஓட்டு போட்டு வந்த கையோட கீழே வேப்பம்பு எடுக்க போகிறேன். அதை உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறேன். ஏன்னா இதுதான் வேப்பம்பு எடுக்கிற சீசன். நீங்களும் போய் ஓட்டு போட்டு வந்துருங்கோ. ஓட்டு போட்டு மார்க் வச்சுட்டு நான் வேப்பம்பு வீடியோ எடுக்க போகிறேன் பாருங்கோ. உக்காந்து லீஷராக பார்க்கலாம் இன்றைக்கி. இது எங்கள் வீட்டு வேப்ப மரம். இப்போ சீசன். இந்த சீசனில் தான் பூ வேப்பம்பு எடுக்க முடியும். ஜோராக பூத்து குலுங்கிறது. அப்படியே அப்படியே வாசனையும் மூக்க தொளிக்கிறது. ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன பண்ணும், இந்த சீசனில் தான் வேப்பம்பூவை எடுத்து நல்லா காய வச்சு எல்லாருக்கும், யாரில் எங்கள் ஃபேமிலியில் கேட்குறாளோ அவளுக்கெலாம் கொடுப்போம். சும்மா கொடுக்க மாட்டேன். ஏன்னா வேப்பம்பு கொடுத்தா கசந்து போயிடும்பா. என்னோடய அசிஸ்டண்ட்டை தான் எடுக்க சொல்லுவேன். அவள் அழகாக நீட்டாக எடுத்து கவர் பண்ணி வைக்க சொல்லிவிடுவேன். யார் வேணால் கேட்டுவிட்டு அவகிட்ட பைசா கொடுக்க சொல்லுவேன். நான் கொடுத்தா மாதிரி காட்ட மாட்டேன். அந்த வேப்பம்பூக்கு ஓச்ச ஒழிலே இல்லைன்னு சொல்லுவாள். ஒழிவே கிடையாதும்பா. ரொம்ப பிஸியாக இருக்குமா. இப்போ பூ பூத்துருக்கா, இந்த பூ உதிரும், அப்புறம் காய் வரும், அப்புறம் பழம் வரும், அதுக்கப்புறமா மறுபடியும் இலை உதிரும். இப்படியே த்ரூ அவுட் த இயர் அது ஏதோ பிஸியாகவே இருக்குமா. சொல்லுவா அதுக்கு பிறந்தாமே கிடையாது அப்படின்பா. அவ்வளோ பிஸியாக இருக்குமா. அப்புறம் வந்து இந்த இந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சின்ன செடியாக இருந்தது. நான் வந்து அதை நல்லா ஜலம் விட்டு வளர்த்து நல்லா இப்போ பெரிய விருட்சமாக எடுத்தது. மற்றபடி எங்கள் காலத்தில் என்ன பண்ணுவோம், பெருக்கி இறுக்கி வச்சுருவோம் கார்த்தால். அப்புறம் கீழே விழும். எல்லோரையும் சுற்றி சுற்றி நடக்க சொல்லுவேன். காத்தால் மதியம் 2 வேளையும் அதை பெருக்கி பெருக்கி எடுத்து வேப்பம்பூ கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஜோராக இருக்கிறதுல கிட்டக்க எடுக்கிறேன். அப்புறம் வேப்பம்பூவில் இதை பாருங்கள், வேப்பம்பூ வேப்பிலை வச்சுருக்கேன். வேப்பம்பூ இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த பூவெலாம் ஒன்று ஒன்றா கீழே உதிரும் இருக்கு பாருங்கள். தட்டில் விழுந்திருக்கு இல்லையா, இப்படி தான் பூ உதிரும். அந்த இயற்கையோட அமைப்பை பாருங்களேன். ஒரு வேப்பம் ஆர்க்கும்பா. அது ஒரு வேப்பம் ஆர்க்கு, பக்கத்தில் வேப்பம் இது பாருங்க. ஒரு வேப்பம் ஆர்க்கும்பா, பக்கத்தில் இது ஒரு கொத்து. இவ்வளோ கடவுளோட படைப்பை பற்றிலாம் இயற்கை எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. இதை தான் நான் எடுத்து பிச்சு இப்படி வச்சுட்டுருக்கேன், உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்குன்னு விட்டும். தனித்தனியாக பிச்சா அவ்வளோ கிளியராக தெரியாது, அதனால தான் கொத்து கொத்தாக வச்சுட்டுருக்கேன். பாருங்க, இலை, அது பக்கத்தில் இந்த கொத்து. இதை தான் எடுத்து நான் கிள்ளி இப்படி வச்சுட்டுருக்கேன். வேப்பம்பு கீழே விழுந்திருக்கு பார்த்தீங்களா. எடுத்த காத்தாலே பெருக்கிட்டு வேப்பம்பூவை கலெக்ட் பண்ணுவோம். எல்லோரையும் நடக்காதீங்கன்னு சொல்லுவோம். எல்லோரும் வந்து சுற்றி சுற்றி போவா. இப்போது ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்கேன். இப்போது மரத்தில் ப்ரெஷ்ஷால் எடுத்துக்கேன். இந்த மரத்தை வச்சு குப்பி அப்புறம் க்ளீன் பண்ணிட்டா மொத்தமாக அப்படியே இருக்கும். அப்படியே விழறதில்லை மேலேருந்து. இந்த மரத்தில் அப்படி எடுத்து இந்த தாம்பாளத்தில் ஒரு தாம்பாளம் வச்சுட்டுருக்கோம், அதில் போட்டுருவோம் எடுக்கிறது. அப்புறம் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணினாக்க ரொம்ப நீட்டாக போயிடும். இப்படி எடுத்துக்கிறது. இல்லை புது தொடப்பம் வச்சுருந்தா கூட அந்த தொடப்பத்தால் கூட பண்ணலாம். பட் நான் ப்ரஷ் கொடுத்துருக்கேன் எடுத்துக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து தாம்பாளத்தில் போட்டுப்போம். அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுவோம். பெரிய ப்ராசஸ். ஒரு பேப்பரை போட்டு இந்த பேப்பரில் வந்து காய வச்சு 3 நாள் காய வைப்போம். நல்லா மொரன்னு காயணும். அப்போ தான் ஒரு வருஷத்துக்கும் வச்சுக்கலாம். இந்த ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணி வச்ச தாம்பாளத்தில் போட்டுருக்கா. அது இப்போது மறுபடியும் அந்த தலையில் கொட்டிட்டு அதை இலையெல்லாம் எடுக்கிறா. கையால் தான் எடுத்து ஆகணும். இலை, அப்புறம் இந்த காம்பெல்லாம் விழுந்திருக்கும், அதெல்லாம் எடுத்தாகணும்.
அது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். அது மெதுவாக தான் பண்ண முடியும் கையாலே பண்ணுறதுனால. இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் நல்லா காய வச்சு இது இதான் பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கேனே, நல்லா காய வச்சு இந்த வேப்பம்பூவை யார் கொடுத்தாலும் வெறுமனை கொடுக்கக்கூடாது. வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்து கொடுக்கணும். ஸ்வீட்டோடு கொடுக்கணும். ஏன்னா கசந்து போய்டும்னு சொல்லுவாள். முக்கியமாக பொன் பசங்களுக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கையால் எடுத்துக்க மாட்டேன். இவளே கவரில், என்னோடய அசிஸ்டண்ட் இருக்காளே அவளை கவரில் போட்டு வச்சுட சொல்வேன். அவளே கொடுத்து குழந்தையில அவளையே பணத்தை அவள்கிட்ட கொடுத்து சொல்வேன். இல்லை நான் இங்கேருந்து ஆற்றுலேருந்து எடுத்தேன்னா 10 ரூபா சாமிகிட்ட வச்சுருக்கோமே, அப்புறம் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருவேன். இந்த வேப்பம்பூ பங்குனி மாதம் கடைசியிலே விழ ஆரம்பிச்சுடும். அப்போ தான் சித்திரை மாதம் வந்து வருஷ பிறப்புக்கு புது வேப்பம்பூ எடுத்து பச்சடி பண்ணுவோம் பார்த்தல, அப்போ விழ ஆரம்பிச்சிடும். டக்குன்னு நின்று போயிடும் வேப்பம்பூ அப்புறமா. அதனால் இப்போ என்னென்ன கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். பாருங்கள், ஒரு நாளைக்கு இவ்வளோ வேப்பம்பூ கிடைக்கும். அதை எடுத்து காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உண்டு. ஃப்ரெஷ்ஷாக ஜோராக பெருசு பெருசாக இருக்குது பாருங்க வேப்பம்பூ. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது நேற்று எடுத்த பூ. அது இன்றைக்கி செகண்ட் டே. இது பக்கத்தில் இருக்கு பாருங்க, 3ஆவது நாள். இப்போ அந்த 3ஆவது நாள் என்ன பண்ணோம், அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். அங்கே தாம்பாளத்தில் காட்டினேன் பார்த்தல, அது வந்து ஃபஸ்ட் இப்போ எடுத்த பூ. நான் வந்து 3 வருஷத்து வேப்பம்பூ சேர்த்து வச்சுப்பேன். ஏன்னா அது ரொம்ப மெடிசன் வேலை. திடீர்னு நம்மளுக்கு அந்த ஊரில் இல்லை, இங்கே வெளியில் போய்ட்டோன்னா கலெக்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2017 பூ. இது 18 பூ. இது இப்போ 3 காய்ச்சல் போட்ட பூ. இது இன்றைக்கி எடுத்த பூ. இதோட கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இது ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்குது. இது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. போன வருஷத்துது ப்ரௌனாக இருக்குது. அதுக்கு முதல் வருஷத்து கருப்பாகவே மாறி இருக்குது. ஸோ ஆனால் கருப்பாக மாறினா கூட மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி. நான் எதுக்கும் கையிருப்பில் இருக்கட்டுமேனு வச்சுப்பேன். ஒரு சமயம் நான் எங்கேயா வெளியூர் போயிட்டேன்னாக்கா பூ எடுக்க முடியாத சந்தர்ப்பம் வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன். இந்த வேப்பம்பூக்கும் அதே மெடிசன் வேல்யூ தான். இன்றைக்கி எடுத்த வேப்பம்பூக்கு என்ன மெடிசன் வேல்யூ அதே வேல்யூ தான் உண்டு. பட் கசப்புன்னு சொல்லிவிட்டு தள்ளக்கூடாது. எல்லோரும் சாப்பிடணும். சாப்பிட்டா அவ்வளோ வயத்தை அவ்வளோ க்ளீன் பண்ணுமா, வயத்தில் இருக்கிற பூச்சி இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாள். பட் நல்ல மெடிசினல் வேல்யூ. அங்காய பொடின்னு ஒன்று பண்ணுவாள். இந்த டெலிவரியான புள்ளப்பத்தாளுக்கு கொடுப்பா. அந்த அங்காய பொடிக்கு இது ஒரு இன்க்ரீடியன்ட். மற்ற சாமான் கூட இது வேப்பம்பூ, மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல் எல்லாம் அது மாதிரி போல வேப்பம்பூ மெயினாக சேர்த்துப்பா. அதில் நான் வந்து 3 வருஷத்து வேப்பம்பூ சேர்த்து வச்சுப்பேன். ஏன்னா அது ரொம்ப மெடிசன் வேலை. திடீர்னு நம்மளுக்கு அந்த ஊரில் இல்லை, இங்கே வெளியில் போய்ட்டோன்னா கலெக்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2017 பூ. இது 18 பூ. இது இப்போ 3 காய்ச்சல் போட்ட பூ. இது இன்றைக்கி எடுத்த பூ. இதோட கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இது ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்குது. இது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. போன வருஷத்துது ப்ரௌனாக இருக்குது. அதுக்கு முதல் வருஷத்து கருப்பாகவே மாறி இருக்குது. ஸோ ஆனால் கருப்பாக மாறினா கூட மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி. நான் எதுக்கும் கையிருப்பில் இருக்கட்டுமேனு வச்சுப்பேன். ஒரு சமயம் நான் எங்கேயா வெளியூர் போயிட்டேன்னாக்கா பூ எடுக்க முடியாத சந்தர்ப்பம் வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன். இந்த வேப்பம்பூக்கும் அதே மெடிசன் வேல்யூ தான். இன்றைக்கி எடுத்த வேப்பம்பூக்கு என்ன மெடிசன் வேல்யூ அதே வேல்யூ தான் உண்டு. பட் கசப்புன்னு சொல்லிவிட்டு தள்ளக்கூடாது. எல்லோரும் சாப்பிடணும். சாப்பிட்டா அவ்வளோ வயத்தை அவ்வளோ க்ளீன் பண்ணுமா, வயத்தில் இருக்கிற பூச்சி இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாள். பட் நல்ல மெடிசினல் வேல்யூ. இது ஃப்ரெஷ்ஷான பூ. இந்த வேப்பம்பூவில் விதவிதமாக சமைக்கலாம். ரசம் பண்ணலாம், அப்புறம் வந்து தொகையில் அரைக்கலாம், இல்லை வெறுமனை வறுத்து நெய்யில் வறுத்து உப்பு பெருங்காயப்பொடி போட்டு சூடான சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். யாருக்காவது வயிறு அப்செட்டாக இருந்ததுனாக்க இந்த மாதிரி வேப்பம்பூ வறுத்து சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாக்க சரியாக போயிடும். கசப்பே தெரியாது. அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது அதில். அப்புறம் அந்த தொகையில் வந்து சாதாரணமாக நம்ம அரைக்கிற மாதிரி உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம் வச்சு அரைக்கலாம். அதுலேயும் கசப்பு தெரியாது. ஸோ மொத்தத்தில் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு பூ தான் வேப்பம்பூ. அங்காய பொடின்னு ஒன்று பண்ணுவாள். இந்த டெலிவரியான புள்ளப்பத்தாளுக்கு கொடுப்பா. அந்த அங்காய பொடிக்கு இது ஒரு இன்க்ரீடியன்ட். மற்ற சாமான் கூட இது வேப்பம்பூ, மணத்தக்காளி
வத்தல், சுண்டைக்காய் வத்தல் எல்லாம் அது மாதிரி பண்ணி வேப்பம்பூ மெயினாக சேர்த்துப்பா அதில். நான் வேப்பம்பூவில் சில ரெசிபீஸ்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்களோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஆச்சு, எல்லோரும் வேப்பம்பூ வீடியோ பார்த்துருப்பேன். இது வரைக்கும் வேப்பம்பூ சாப்பிடாதவா இனிமையாவது சாப்பிட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உடம்ப. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா இதுதான் வேப்பம்பூ எடுக்கிற சீசன். நீங்களும் போய் வேப்பம்பூ எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, கட் பண்ணுங்க. இல்லை இல்லை கழுத்து சாட்சிட்டு பரவாயில்ல, அனுப்பிச்சிருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.